அகமதாபாத்தில் விமான விபத்து நிகழ்ந்த இடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். விமான விபத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் சேதங்களையும் பிரதமர் பார்வையிடுகிறார். நேற்று அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு 242 பேருடன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்தில் சிக்கியது. இந்நிலையில் விமான விபத்து நிகழ்ந்த இடத்தில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த விபத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் சேதங்களையும் பிரதமர் பார்வையிட்டு வருகிறார். விமான விபத்து நிகழ்ந்த இடத்தில் பிரதமர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. அகமதாபாத்திலிருந்து நேற்று பிற்பகலில் புறப்பட்ட ஏர் இந்தியாவுடைய விமானம் யாரும் எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளாக்கி நாட்டையே பெரும் சோகத்தில் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக நேற்று தினம் நடைபெற்ற அந்த விபத்தில் 242 நபர்கள் பயணித்ததில் ஒருவர் மட்டும் உயிர் தப்ப 241 நபர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். அந்த சம்பவம் நடைபெற்றிருக்கக்கூடிய இடத்தை தற்பொழுது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று பார்வையிட்டு வருகிறார். ஏற்கனவே அவர் அங்கு இருக்கக்கூடிய மீட்பு பணிகளுக்கான துரிதமான நடவடிக்கை மேற்கொள்வதற்கான உத்தரவுகளை கொடுத்திருந்தார். அதே போன்று அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் வழங்கி அவருடன் அரசு துணை நீக்கும் என்ற உறுதியும் கொடுத்திருந்தார். இந்த நிலையில தற்பொழுது விபத்து நடைபெற்றிருக்கக்கூடிய பிஜிஎம் மருத்துவமனை வளாகத்திற்குள்ளாக அங்கு அமைந்திருக்கக்கூடிய அந்த மருத்துவ மாணவர்களுடைய ஹாஸ்டல் மெஸ் இருக்கக்கூடிய பகுதியை பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு செய்திருக்கிறார். இந்த விபத்து நடந்த இடம் என்பது அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து மிக நெருக்கமான 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு உட்பட்ட இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பிஜே மருத்துவமனை என சொல்லக்கூடிய அந்த மருத்துவக் கல்லூரியில அங்க இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள் உணவருந்தக்கூடிய மெஸ் கட்டிடத்தின் மீதுதான் நேற்றைய தினம் அகமதாபாத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாகி இருந்தது. அந்த இடத்தில் நேற்றைய தினம் பிற்பகல் வேளையில மதிய உணவு அருந்திருந்த மருத்துவ மாணவர்களுக்கும் இந்த விபத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதில் 7 பேர் வரையிலும் உயிரிழந்ததாக சொல்லப்படக்கூடிய நிலையில அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களையும் விமானத்தில் பயணித்து ஒருவர் மட்டும் உயிர் தப்பியிருக்கிறார். அவரையும் பிரதமர் நரேந்திர மோடி பார்த்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை இந்திய அரசு செய்யும் என்ற ஒரு துணை நிற்கக்கூடிய நம்பகமான வார்த்தைகளை அவர்களுக்கு தெரிவித்து ஆறுதல் தெரிவித்த பிறகாக விபத்து நடைபெற்றக்கூடிய பகுதிக்கு பிரதமர் நேரில் வந்து ஆய்வு செய்திருக்கிறார். அந்த கட்டடங்கள் முழுவதுமே அந்த விமான வெடி விபத்தினால் தீப்பற்றி எரிந்திருந்த நிலையில அந்த தீயை அணைப்பதற்கு பெரிய போராட்டத்திற்கு இடையாக மிக வேகமாக துரிதமாக செயல்பட்டு தீயணைப்பு வீரர்கள் கட்டடத்தினுடைய நெருப்பை அணைத்திருந்தனர். அதே போன்று விபத்தில் ஏற்படுத்தியதற்கு மிக முக்கிய காரணமான அந்த விமானத்தினுடைய எரிபொருள் தான் அந்த பகுதி முழுவதும் செதறி அந்த தீப்பற்றுவதற்கான பிரதான காரணமாக அமைந்தது என்றெல்லாம் சொல்லப்பட்டிருந்த நிலையில அந்த தீ முழுவதுமாக அணைக்கப்பட்டு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு அங்க இருக்கக்கூடிய மீட்பு பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில எரிந்து கருகி இருக்கக்கூடிய அந்த கட்டடங்களை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டு வருகிறார். அதே போன்று விமானங்களுடைய உதிரி பாகங்களும் அந்த கட்டடத்தினுடைய கீழ்ப்பகுதிகளில் தேங்கியிருக்கக்கூடிய பார்க்க முடிகிறது. மேலும் விபத்து நடந்ததற்கான அந்த பகுதிகள் முழுவதுமே தற்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. மேலும் அது இன்வெஸ்டிகேஷன் ஜோன் என்று சொல்லக்கூடிய அளவில் விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதிகள் தான் ஆய்வு மேற்கொண்டு அந்த விபத்து தொடர்பான விசாரணைகளும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பகுதியாக இருப்பதனால் அந்த பகுதிக்குள் யாரும் செல்லக்கூடாது என்பதற்கான அந்த கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பிரதமர் நரேந்திர மோடியும் அந்த கட்டுப்பாடு இருக்கக்கூடிய வெளியே நின்று அந்த இடங்களை பார்வையிடக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அங்க இருக்கக்கூடிய அந்த விமானங்கள் உடைந்து அந்த உதிரி பாகங்கள் எல்லாம் செதறி கிடைக்கக்கூடிய காட்சிகளும் கூட பிரதமருக்கு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் விளக்குகின்றனர். மேலும் இது போன்ற விபத்துகள் இங்கு வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடாது என்பதற்கான உறுதியான நடவடிக்கை மேற்கொள்வதற்காக இந்திய அரசு தயார் நிலையில் இருப்பதாக இந்திய அரசு சார்பில் நேற்று தினமே இதற்கான தகவல்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில மேலும் வரக்கூடிய நாட்களில் எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் உள்ளிட்டவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய விமான விபத்துகளை சாதுரியமாக தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளும் அதே போன்ற விமான நிலையத்துக்கு அருகே குடியிருப்பு பகுதிக்குள்ளாக இது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் தவிர்க்கும் வகையில அதுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்வதற்கு இந்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக நேற்றைய தினமே தகவல் சொல்லப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில பிரதமர் நரேந்திர மோடி இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட்டு இந்த விவகாரத்தை மேற்பார்வையிட்டு வருகிறார். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்திருந்தார். அவருடைய நலம் விசாரித்தது மட்டும் இல்லாமல் மருத்துவரிடம் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சிகிச்சைகளும் அவர்களுக்கு மேலும் கூடுதலாக உயிர் சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும் என்றால் அந்த உயிர் சிறப்பு சிகிச்சைகள் வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தலையும் கொடுத்திருக்கிறார். அதே போன்று தற்பொழுது விமானம் விபத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பிஜிஎம் மருத்துவக் கல்லூரி இடங்களில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று ஆய்வு செய்து பார்வையிட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம்.